ஜோதிகா, என்னமா சொல்ற? எங்க அக்காக்கு பூமிகா அக்காக்கு பேச்சு வந்துருச்சு. நல்லா பேசுறாங்க, வாங்க. என்னமா இது? பூமிகா பேசிட்டான்றா. இப்ப என்னமா பண்றது? டேய், பேசாம நம்ம ஓடி போயிடலாம்டா. அவ கையில மாட்டோம்னா மறுபடியும் முதுகுல டின்னு கட்டி ஓட ஓட அடிப்பாடா. ஆமாமா, இங்க பாரு, எல்லாருக்கும் நம்ம சீரப்பம் தெரியறதுக்குள்ள பேசாம ஓடி போயிடுவோமா? சரி, வா 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 வா. நில்லுடா. டேய், என்னடா மறுபடியும் நீ இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்க? நாம மாட்டிப்போண்டா. அப்படியே வெளியில ஓடிடலாம், வா. பாட்டி, பாட்டி, ஏன் பதறி அடிச்சிட்டு இப்படி ஓடுற? பூமிகா அக்காக்கு பேச்சு வந்துருச்சு. நல்லா பேசுறாங்க, வாங்க. என்னடி சொல்ற? பூமிகா, ஏதாவது சமாளிடும். அந்த பக்கமா போமா, போயிடலாம். கோபால் சார், கோபால் சார், உங்களதான். என்னங்க, என்னாச்சு? அங்க இருந்து 2 பேரும் ஓடி வந்தீங்க. என்ன பார்த்ததுமே நின்னீங்க. 2 பேரும் வேற எங்கேயே போறீங்க? என்ன விஷயம்? அது என்ன சார், சொல்லுங்க. அது அது நாங்க ஓடிட்டு வந்து சொல்றோம். என்னது, ஓடிட்டு வந்து சொல்றீங்களா? அது ஒண்ணு இல்ல சார், ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லலான்னு ஓடி வந்தோமா, அதான் நாங்க சொல்ல. என்ன விஷயம்? அது சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன பதட்டம், ஏன் பதட்டப்படுறீங்க? சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. அது பூமிகா அக்காக்கு பேச்சு வந்துருச்சுப்பா. கேட்டியா பழனி? என் பூமிகா பேச ஆரம்பிச்சிட்டாளா? அம்மா, நிஜமாவாமா பூமிகா பேசுறாளா? ஆமாப்பா, பூமிகா அக்கா பேசிட்டாங்க. சீக்கிரம் வாங்க. நான் போறேன், வாங்கப்பா. பழனி, கேட்டியா? என் பூமிகா பேச ஆரம்பிச்சிட்டாளா? டாக்டர் சார், கேட்டீங்களா? என் பூமிகா பேச ஆரம்பிச்சிட்டாளா? அது கேட்டுதான் நாங்க ஓடி போறோம். என்னது, ஓடி போறீங்களா? இல்ல, அது இருமா, அது ஒண்ணு இல்ல. புரியல. நான் சொல்றேன், சொல்லுமா. ஓடி ஓடி போய் கோவிலுக்கு போய் அம்மன் கோயில்ல அங்க பிரதர்ஷனை பண்ண போறோம். அப்படியா? ஆமா சார், பூமிகாக்கு பேச்சு வந்துச்சுன்னா எங்க அம்மா அம்மன் கோயில போய் உருண்டு அங்க பிரதர்ஷனை பண்றதா வேண்டிக்கிட்டாங்க. அத நிறைவேற்றதான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படியா? அதெல்லாம் அப்புறம் நிறைவேற்றலாம். முதல்ல பூமிகாவை பார்க்கலாம். ஐயோ இல்ல, நாங்க முதல்ல சாமி நிறைவேற்றிட்டு வந்துடுறோம். ஐயோ, நான் சொல்றேன்ல, அதெல்லாம் அப்புறம் நிறைவேற்றிக்கலாம். வாங்க உள்ள வாங்க. கோபால் சார், வாங்க வாங்க. என்ன யோசிக்கிறீங்க? ஏதான் சொல்லிட்டார்ல, வாங்க போலாம். போங்க போங்க, நீங்க போங்க. வாங்க 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 வாங்க. ஐயோ, மாட்டோம்டா. வாமா. அம்மா, சீக்கிரம் வா. என்னடி, பூமிகா அக்கா பேசிட்டாங்கம்மா. சீக்கிரம் வா. வாமா. இருடி வரேன். சீக்கிரம் வாமா. இதத்தானமா எதிர்பார்த்தேன். கோயில் கோயிலா சுத்திட்டு வந்த. அம்மா, பூமிகா நெக் பேண்ட் எடுத்துட்டுமா? வாங்கம்மா, சீக்கிரம் வாமா. இங்க பாருமா, அக்கா பேசுறாங்க. அக்கா, அப்பா பழனி அங்கிள் எல்லார்கிட்டயும் நீங்க பேசுற
விஷயத்த சொல்லிட்டேன்க்கா. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்பா வந்து பாருங்க. அப்பா, அக்காக்கு பேச்சு வந்துருச்சுப்பா. இங்க பாருங்க, அக்கா பேசுக்கா. அம்மா பூமிகா, உனக்கு பேச்சு வந்துருச்சாமா? பூமிகா, பூமிகா, உனக்கு பேச்சு வந்துருச்சா? அப்பா கிட்ட பேசுமா, அப்பா கிட்ட பேசுமா. அம்மா, நீ எப்படா பேசுவேன்னு நான் எவ்வளவு நாளா ஏங்கிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? பேசுமா, அப்பா கிட்ட பேசுமா. பேசுமா, பேசு. ஐயோ, பூமிகா, 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 எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சாமியார் அன்னைக்கு சொன்ன மாதிரியே உன் கண்ணு அசைஞ்சது. அப்புறம் உன் பர்த்டே ஃபங்க்ஷன்ல உன் கை கால்லாம் செஞ்சது. இப்ப உனக்கு பேச்சும் வந்துருச்சு. இந்த சந்தோஷத்தை எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியலம்மா. நீ இப்ப எங்க எல்லாரையும் உன் வாயார கூப்பிடுமா. அன்னைக்கு எங்க எல்லாரையும் தெரியுமான்னு கேட்டதுக்கு நீ தலைய மட்டும்தானே ஆட்டின. இப்ப எங்க எல்லாரையும் ஒரு வாட்டி வாயார கூப்பிடுமா. கூப்பிடுமா. பாட்டி. அக்கா, ஜோதிகா, பழனி அங்கிள். நான் லவ் பண்ற பொண்ணு என்னை விட டாலா அழகா நிறைய பணம் இருக்கிறவனா பார்த்து அவன் கூட ஓடி போயிட்டான். என் சாவு இந்த உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கட்டும். காசு பிரச்சனை. குழந்தை அப்படி போயில வந்துடுறோம். எங்க அதெல்லாம் அப்புறம், முதல்ல இதை கவனிங்க. சொல்லுமா.
யாருமா அவங்க? ஏமா யோசிக்கிற? சொல்லுமா, யார் இவங்க? சொல்லுமா. ஐயோ மாட்டணும். இந்நேரம் ஓடி இருக்கலாம். இவனுக்கு பிடிச்சிட்டானுங்களே. சொல்லுமா, என்ன யோசிக்கிற? சொல்லுமா. டாக்டர் கோபால். அவரோட அம்மா. ஆமா, கோபால். கோபாலுடைய அம்மா நான். ஆமாம்மா, கோபாலும் அவருடைய அம்மாவும். இவர் டாக்டர் கோபால். ஆமா, நம்ம ஜோதிகாவை கட்டிக்க போறோம். ஆமா ஆமா ஆமாம்மா, இவரு உன் தங்கச்சி ஜோதிகாவை கட்டிக்க போறவரு. ஆமா, எப்படிமா ஜோதிகாவை கட்டிக்க போறவருன்னு கரெக்டா சொல்றேன்? நான் பேச்சு மூச்சு இல்லாம அசை முடியாம பெட்ல இருந்தப்போ இவர்தான் ஜோதிகாவை கட்டிக்க போறவருன்னு இவரை காட்டி நீங்க எல்லாரும் என்கிட்ட சொன்னீங்கப்பா. ஆமா, அது நல்லா என் மனசுல பதிஞ்சிருச்சு. அம்மா, இவ தெரிஞ்சு சொல்றாளா இல்ல தெரியாம சொல்றாளான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதம்மா. எனக்கும் தான்டா. ஆமா, அதை வச்சுதான் சொன்னேன்ப்பா. ஆமாம்மா, ஆமா. இவ உண்மையை தான் சொல்றாளா இல்ல பின்னாடி எதுவும் ரிப்பீட் அடிப்பாளா? ஒண்ணுமே புரியலையே. ரோஜா, ரோஜா. அர்ச்சனா, அர்ச்சனா, பொண்ணு கிட்ட கூட்டிட்டு வரேன்னு சொன்னி எங்கம்மா அவன்? மாமா கொண்டு ஆல. அவர் இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. ஐயோ, என்னம்மா இப்படி சொல்ற? அவனுக்கு என்னாச்சுமா? எனக்கு அவனை பார்க்கணுமா? வா 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 போ. அத்தை, மாமாவை காப்பாத்திட்டேன். அவரை பத்தி கவலைப்படாதீங்க. பலத்த பாதுகாப்போட தான் இருக்காரு. என்னம்மா பலத்த பாதுகாப்பு? கடைசியில இப்படி ஆயிப்போச்சேம்மா. இது எல்லாத்துக்கும் இந்த ரோஜா தான் காரணம். முதல்ல ரோஜாவை கூப்பிடுங்க. ரோஜா, ஏய் ரோஜா. ஏ ரோஜா, நீ பண்ணக்கூடாத தப்பு பண்ணிருக்க. இப்ப பொண்ணுரங்கம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். அர்ச்சனா உன் மேல பயங்கர கோபத்துல இருக்கா. பொண்ணுரங்க அண்ணன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ரோஜா, நீ இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளில போ. என்ன பாக்குற? ஒன்னு நான் மன்னிச்சது போதும். சுதர்ஷன் கிட்ட நகை விஷயத்துல மன்னிச்சு விட்டது போல உன்னை மன்னிச்சது போதும். இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாது. வெளில போ. அந்த அயோக்கியம் சுதர்ஷனுக்கு கிரானைட் ஊழல் ஃபைல நீ எடுத்து கொடுக்க திட்டம் போட்டிருக்க. அப்ப பொண்ணுரங்க மாமா வந்திருக்காரு. அப்ப சுதர்ஷனும் மாமாவை ஆளு வச்சு கடத்திட்டு போயிருக்காரு. அந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்ல? என் புருஷன் உயிர் மேல எப்போ உனக்கு அக்கறை இல்லையோ
இனிமே இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. வெளில போ. கேட்டியா? சும்மா இரு. பாரு போ. அர்ச்சனா, இவளை நீ எப்போ இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிருக்கணும். இவ கொஞ்ச நெஞ்ச துரோகமா பண்ணிருக்கா. ஆரம்பத்துல இருந்தே அவங்க அம்மா அண்ணன் கூட சேர்ந்துக்கிட்டு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கா. காஞ்சனா கூட சேர்ந்துக்கிட்டு செல திருட்டு விஷயத்துல அவ பொண்ணு ரங்கத்தை சிக்க வச்சா. நான் உன்கிட்ட சொன்னேன், நீதான் இவளை மன்னிச்சு விட்டுட்ட. இப்ப பாத்தியா, என் வயிறெல்லாம் எரியுது. பொண்ணு ரங்கத்தை உயிருக்கு போராட வச்சுட்டா பாரு. அம்மா, முதல்ல இவளை வெளியே அனுப்புமா. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ரோஜா இங்க இருக்க கூடாது. ஏண்டி ரமாமணி, நீயும் தானடி இந்த ரோஜாக்கு உடந்தையா இருந்த? ஐயோ, எனக்கு ரோஜாக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பேசாத. ஐயோ முத்து, என்கிட்ட கோவப்பட்டு நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒவ்வொரு முறை இவ தப்பு பண்ணும்போது வேணான்னு தான் சொல்லுவேன். உடனே இவ என்ன அடிக்கிறேன் பிடிக்கிறேன்னு பயமுறுத்துவா. நான் சரின்னு தலையாட்டிடுவேன். இங்க பாரு, போறோம். இப்ப என்ன சொல்றீங்க? நான் இந்த வீட்டை விட்டு போகணும், அவ்வளவுதானே? என்னால போக முடியாது. ரோஜா வேண்டாம், இனிமே எதுவும் பேசாத. இதுக்கு மேலேயும் உன்னை மன்னிச்சு இந்த வீட்டுல உனக்கு இடம் கொடுக்க முடியாது. நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்ல. இந்த வீடு உன்னதமானது. உன்ன மாதிரி உறவுகளை கொச்சப்படுத்துறவங்களுக்கு இந்த வீட்டுல இடமே கிடையாது. மத்தவங்களை துன்புறுத்தி வாழ நினைக்கிற சுதர்சனம், உங்க அம்மா உங்க அண்ணன் அவங்க கூட போய் இருப்போம். இதுதான் உன் முடிவா? ஆமா, இதுதான் என் முடிவு. முத்து, ரோஜாவை கூட்டிட்டு போய் வீட்டுல விடு. ரமாமணியும் கூட்டிட்டு போ. இந்த வீடு நிம்மதியா இருக்கட்டும். முத்து, இதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அக்கா, இந்த முடிவை நீங்க எப்பயோ எடுப்பீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன்க்கா. கடவுளா பார்த்து சரியான தருணத்தை தான் கொடுத்திருக்காரு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்க்கா. என்ன நிக்கிற? கிளம்பு. ரமாமணி, நீயும் கிளம்பு. நீங்க 2 பேரும் அர்ச்சனாவுக்கு துரோகம் நினைக்கலாமா? நீங்க நல்லா இருப்பீங்களாடி? ரோஜா, இதுதான் நீ நானும் பாக்குற கடைசி சந்திப்பு. அர்ச்சனாக்கா மாதிரி நல்லவங்களோட சேர்ந்து வாழ்றது உனக்கு குடுப்பனே இல்லடி. கிளம்புங்க கிளம்புங்க, போங்க. வாடி. இங்க பாரு அர்ச்சனா, என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்புறல, உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. உன் வாயாலே என்ன திரும்ப கூப்பிட வைக்கிறேன். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. உன்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சதுதான். போய் சேரு. ஏய், என்னடி நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? வாடி. அர்ச்சனா, எனக்கு பொண்ணு ரங்கத்தை சீக்கிரம் பார்க்கணும் போல இருக்கு. வாங்க, முன்னாடி போங்க. போங்கன்ற. வண்டியில இருங்க. என்னடா யோசனை? ஒரே குழப்பமா இருக்குமா? என்ன குழப்பம்? எல்லாரையும் கரெக்டா அடையாளம் காட்டுறா. என்ன மச்சான் மதன்னு சொல்லாம, பொண்ண மாமியார்னு சொல்லாம, என்ன டாக்டர் கோபால்னோ புன டாக்டர் கோபாலோட அம்மான்னு சொல்றா. ஏமா அப்படின்னா என்ன புருஷன்றதை மறந்துட்டாளா? இல்ல உன்னை மாமியார்ன்றதை மறந்துட்டாளா? அம்மா, அவ வேணும்னே சொல்றா. அவ மனசுல ஏதோ ஒரு திட்டத்தை வச்சுக்கிட்டு நம்மள எதுலயோ பெருசா மாட்டி விட பாக்குறா. அவ மறந்துட்ட மாதிரி நடிக்கிறாமா. அப்படி இல்லடா, அவ எல்லாத்தையுமே மறந்துட்டா. எதை வச்சுமா அப்படி சொல்ற? ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அவளுக்கு பழைய உறவெல்லாம் மறந்து போச்சு. புது உறவு மட்டும்தான் அவளுக்கு ஞாபகம் இருக்கு. அதனாலதான்
அப்பா, சின்னம்மா, பாட்டி, தங்கச்சின்னு வரிசையா புது உறவெல்லாம் அடையாளம் காமிச்சா. ஆனா பழைய உறவை அவ மறந்துட்டா. இவங்க எல்லாரும் உன்னை கோபாலுன்னும் என்ன கோபாலுடைய அம்மான்னு சொல்லி மைண்ட்ல ஏத்திக்கிட்டு, ஏன் அவ பெத்த குழந்தை தங்க வசந்தா பேரையே மறந்துட்டாளே. தேவிகான்னு புது பேரை வச்சுல கூப்பிடுறா. மா, ஒருவேளை அவளுக்கு மெமரி லாஸ் ஆயிருக்குமோ? கரெக்டுடா, அததான் நானும் சொல்றேன். மா, நீ சொல்றது உண்மையா இருந்தாலும் அவளை நம்ப முடியாதுமா. அவ நடிக்கிறதுல கெட்டிக்காரி, எல்லா வேஷமும் போடுவா. ஏற்கனவே மைனாவா நடிச்சு நம்மள ஏமாத்தினவ நம்மள வகையா மாட்டி விடுறதுக்கு ஏதோ பெருசா பிளான் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். டேய், அவ பிளான் பண்ற டைப்பே இல்லடா. இமீடியட்டா ரியாக்ஷன் பண்றவ. நீ மெய்ஞானபுரத்துல கோபாலா இருந்துகிட்டு அவ தங்கச்சி ஜோதிகாவை லவ் பண்றேன்னு தெரிஞ்ச உடனே புயல் மாதிரி வந்து நம்மள புரட்டி எடுத்தால. அப்படிப்பட்டவளா இப்ப நிச்சயதார்த்தம் நடக்கும்போது வெறும் பொம்மை மாதிரி வாய் முடிக்கிட்டு உட்காந்துருந்தா? மா, அப்ப வாய் பேச முடியாம உட்கார்ந்துட்டு இருந்தாமா, அதனால சொல்ல. சரிடா, இப்ப அவளால வாய் பேச முடியுது இல்ல, ஏன் சொல்லல? அடிப்பட்டதுல இருந்து அவளுக்கு பழைய உறவெல்லாம் மறந்து போச்சுடா. நீ இத பயன்படுத்தி ஜோதிகா கழுத்துல தாலியை கட்ட வழிய பாரு. இல்லம்மா, நீ என்ன சொன்னாலும் இந்த பூமிகா விஷயத்துல எனக்கு கொஞ்சம் சந்தேகமாவே தான் இருக்கு. நான் ஒரு டாக்டர், என் மூளையை பயன்படுத்தி பூமிகாவுக்கு நான் ஒரு டெஸ்ட் வைக்க போறேமா. அவ பழச மறந்துட்டாளா இல்லையான்னு நான் கண்டுபிடிக்கிறேனா இல்லையான்னு பாரு.